வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது சம்பால் தெம்பே. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வித்தியாசமாக தெம்பே சம்பால் செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் தெம்பே எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதி தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். செராய் கருவேப்பிலை, பட்டை மிளகாய் பாதி எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அரைச்ச மிளகாய் சாந்தி. இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிருக்கேன். பட்டை மிளகாய் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் வெட்டியை எடுத்துட்டேன். இந்த மாதிரி சப்பையாக இந்த சைஸில் நான் வெட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு போட்டிருக்கல, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, பொரிக்க போகிறோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொரிக்கலாம். ஓகேவா, எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் அடியில் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ தெம்பே பொரிச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது தெம்பே பொரிச்ச எண்ணெயிலேயே இப்போ நம்ம சம்பால் செய்ய போகிறோம். வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு நல்லா வேக விடுங்க வெங்காயத்தை. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் அரை பட்டை மிளகாய் போடுறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு போட விருப்பம் தான் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது கருவேப்பிலை செராய் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு. அதுக்கப்புறம் இது கூட நான் அரை தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, சாந்து சேர்க்க போகிறோம். மிளகா சாந்து. இந்த புளி கரண்டி அளவுக்கு நான் ஒரு 3 கரண்டி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ மிளகா சாந்து நல்லா எண்ணெயில் வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வெளியாகுது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட போதிய அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் கவனமாக போட்டுக்குங்க உப்பு. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுங்க. இப்போ நல்லா வேகணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சம்பல் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது கூட நம்ம பொரிச்சு வச்சு தெம்பேவை இதில் சேர்த்துக்கலாம். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை அவிச்சிட்டு இறக்கிடலாம். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, மோர் இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் சாப்பிட்டு போட்டிங்கன்னா அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து உங்கள் கம்மியாக எனக்கு சொல்லுங்கள். சுவையான சம்பால் தெம்பே ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.